வணக்கம். நான் மருத்துவர் விஜயானந்த் பழனிசாமி. சேலத்தில் உள்ள ஸ்ரீ கோகுலம் மருத்துவமனையில் இருதய மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்து வருகின்றேன். இன்றைக்கி நம்ம வேல்வு சம்மந்தமான நோய்கள், அது சம்மந்தமான மருத்துவ முறைகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இருதயத்தில் 4 அறைகள் இருக்குது. 4 அறைக்கு 4 கதவுகள் இருக்குது. இந்த கதவுகள் எல்லாத்தையும் நம்ம வேல்வுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த வேல்வுகள் எல்லாமே ஒரு வழி பாதையாக, அதாவது ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற ஒரு வழி பாதையாக செயல்படும். இப்போ அந்த வேல்வுகள் வலது புறத்தில் இருக்கிறது பல்மரி வேல்வ், ட்ரைகஸ்பிட் வேல்வ்னு சொல்லுவோம். இடது புறத்தில் இருக்கிறது மைட்ரல் அண்ட் அயோட்டிக் வேல்வ்னு சொல்லுவோம். இப்போ நோய்வாய்ப்பட்டதுக்கப்புறம் அந்த வேல்வ் சுருங்கி போயிடும். சுருங்கி போனதுக்கப்புறம் ரத்தம் போகிறக்கான குறுகிய பாதையாக அது செயல்படும். அதுக்கு பேர் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதே சமயம் நோய்வாய்ப்பட்டதுக்கப்புறம் கதவு சரியாக மூடல, லீக் ஆகுது அப்படிங்கும்போது இருவழி பாதையாக, அதாவது ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு மட்டும் போக வேண்டியது 2 அறைக்கு மாற்றி மாற்றி போய்க்கிற மாதிரி இப்போ வர்றதுக்கு பேர் ரீகஜிடேஷன் சொல்லுவோம். இது முறையே மைட்ரல் ஸ்டெனோசிஸ், மைட்ரல் ரீகஜிடேஷன், அயோட்டிக் ஸ்டெனோசிஸ், அயோட்டிக் ரீகஜிடேஷன், பல்மரி ஸ்டெனோசிஸ், பல்மரி ரீகஜிடேஷன், ட்ரைகஸ்பிட் ஸ்டெனோசிஸ், ட்ரைகஸ்பிட் ரீகஜிடேஷன் சொல்கிறோம். இப்போ இந்த நோய்கள் வர்றதுக்கு அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பயங்கரமாக மூச்சு வாங்குறது, அதாவது நடந்தால் மூச்சு வாங்குறது, படுத்தா மூச்சு வாங்குறது, படபடப்பு வர்றது, நெஞ்சு வலி வரலாம், தலை சுத்தல் வரலாம். சில பேர்த்துக்கு வெறும் சோர்வு மட்டும் கூட வரலாம். சில பேர்த்துக்கு ரத்தம் கலந்த சளி கூட வரலாம். இப்போ இது மாதிரி ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டதுக்கான அறிகுறி தென்பட்டுச்சுன்னா உடனே நம்ம என்னென்னவெல்லாம் டெஸ்ட்டு பண்ணணும்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இசிஜி எடுத்து பார்க்கணும். இசிஜி எடுத்து பார்த்தா ஒரு அறையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளுக்கு என்ன நோய் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்கோகார்டியோகிராஃப் பண்ணணும். எக்கோகார்டியோகிராஃப் பண்ணும்போது எந்த வேல்வ் பாதிச்சிருக்கு, என்ன விகிதாச்சாரத்தில் பாதிச்சிருக்கு, கூடவே இருதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்லாம் எப்படி இருக்குது, கூடவே நம்மளுக்கு பம்பிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதாவது இஎஃப் எப்படி இருக்குது, அதே லங்கில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம், அதாவது பல்மரி ஆர்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், அது எவ்வளோ % இருக்குது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இதே சமயத்தில் இப்போ நம்மளுக்கு இந்த மகாத்தமனின்னு சொல்லக்கூடிய அயோட்டாவில் கிழிஞ்சிருக்கு, அதாவது அயோட்டிக் டிசெக்ஷன் சொல்லுவோம், அது மாதிரி ஏதாச்சும் இருந்துன்னா சிடி அயோட்டோகிராம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்மளுக்கு 45 வயதுக்கு அதிகமானவங்களுக்கு ஏஞ்சியோகிராமும் கூட சேர்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நார்மலாக வேல்வு எதனால் பாதிக்குதுன்னு பார்த்தா ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ், அதாவது வாத இருதய நோயின்னு சொல்லுவோம். இது பார்த்தோம்னா ஸ்டெப்டோகாக்கஸ்ங்கிற ஒரு கிருமியின் காரணமாக சின்ன வயசில் நம்மளுக்கு வரும். மூட்டு வலி, தொண்டை வலி, கூடவே சளி வரும். இப்போ இந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா காய்ச்சல் கூடவே சேர்ந்து வரும். இப்போ இந்த நோய் கிருமி அழிக்கிறதுக்காக நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி இந்த நோய் கிருமியை எதிர்த்து வேலை செய்யும். இப்போ இந்த நோய் கிருமியோட ஒரு சில அணுக்கள் நம்ம உடம்புல இருக்க வேல்வோட அணுக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த நோய் கிருமி அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்மளோட உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி நம்மளோட வேல்வுக்கு எதிர்த்து வேலை செய்யும். அதனால் வரக்கூடிய நோய் தான் ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ சின்ன வயசில் வர்ற ருமாட்டிக் ஃபீவர்னால ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ சில பேர்த்துக்கு வேல்வு நோய்கள் வரும். சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தொற்று காரணமாக வரக்கூடியது இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்னு சொல்லுவோம். மகாத்தமனி கிளியறதுனால, அதாவது அயோட்டிக் டிசெக்ஷனால் கூட வேல்வு சம்மந்தமான நோய்கள் வரலாம். கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்னால வரலாம். மார்ஃபன் சிண்ட்ரோம், மற்ற ஜெனட்டிக் டிஸார்டர்னால கூட நிறையா நோய்கள் வரலாம். அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்ங்கிறது நம்ம நார்மலாக பைகஸ்பிட் வேல்வுங்கன்னு சொல்லக்கூடிய அதாவது 3 இதழ்கள் இருக்க வேண்டிய அயோட்டிக் வேல்வு சில பேர்த்துக்கு குழந்தைகளுக்கு பிறக்கும்போதே குறைபாடு காரணமாக பைகஸ்பிட் வேல்வாக பிறப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வேல்வு நோய் வரலாம். சில பேர்த்துக்கு வயசானதுக்கப்புறம் கால்சியம் அதிகமாக படிகிறதுனால கூட இது மாதிரி நோய்கள் வரலாம். இப்போ இது மாதிரி முறைகள் நோய் வந்துருச்சு. இப்போ இந்த நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி தீர்வுகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு பலூன் மைட்ரல் வேல்வாட்டமி, அதாவது சுருங்கி போன வேல்வை நம்ம பலூன் வைத்து பெருசு பண்ணுறது. அதே இது அயோட்டிக்கில் பண்ணோம்னா பலூன் அயோட்ரிக் வேல்வாட்டமின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதே ரொம்ப சுருங்கி போச்சு, இதுக்கப்புறம் பலூன் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் இப்போ டிரான்ஸ் கத்தீட்டர் அயோட்டிக் வேல்வ் இம்ப்ளான்டேஷன் டேவின்னு சொல்லுவோம். இப்போ தொட வழியாகவே போயிட்டு வேல்வ் வைக்கிற முறை. இப்போ அந்த முறை பார்த்தோம்னா நம்மளுக்கு வேல்வில் நிறைய கால்சியம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே வேல்வு மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அது பண்ண முடியும். அதோட காஸ்ட்டு பார்த்தோம்னா 20 lakhsலேருந்து 30 lakhs வரைக்கும் கூட வருது. இதே மைட்ரல் வேல்வில் பண்ணுறதுக்கு பேர் டிஎம்விஆர்னு சொல்லுவோம். இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வேல்வை மாற்றலாம், இல்லைன்னா இருக்கிற வேல்வையை சரி பண்ணலாம். இந்த 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சர்ஜரியில் பார்த்தோம்னா வேல்வ்
நம்மளோட வேல்வையே சரி பண்ண முடிஞ்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணலாம். பட் அதே சமயத்தில் நம்ம வேல்வு சரி பண்ணி ஒரு வருஷம் 2 வருஷம் தான் தாங்கும், திருப்பியும் 2வது ஆப்ரேஷன் தேவைப்படுங்கிற பட்சத்தில், இல்லை வேல்வு வந்து சரி பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் வேல்வை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணுவோம். அப்போ வேல்வை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணும்போது என்னென்ன வேல்வுகள் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம லேமன் டெர்மினாலஜியில் சொல்கிறது மெட்டல் வேல்வு, டிஷ்யூ வேல்வுன்னு சொல்லுவோம். அதை வந்து மெடிக்கல் டெர்மினாலஜியில் மெக்கானிக்கல் வேல்வுன்னு சொல்லுவோம். இந்த மெக்கானிக்கல் வேல்வு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பைரோலிட்டிக் கார்பன் டைட்டானியம் உலோகத்தினால செய்யப்பட்ட ஒரு வேல்வு. ஸோ அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூவே கிடையாது. ஸோ அதுக்கு பேர் மெட்டல் வேல்வுன்னு சொல்லுவோம். இதே வந்து டிஷ்யூ வேல்வுன்னு பார்த்தோம்னா பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ். ஸோ அந்த பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ் வந்து போர்சின் அல்லது பொவைன்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வேல்வ். ஸோ அதில் வந்து எல்லாமே உயிரணுக்களோடு இருக்கிற டிஷ்யூஸ். ஸோ அதனால் அதுக்கு பேர் வந்து டிஷ்யூ வேல்வுன்னு சொல்லுவோம். இந்த 2 முறை இல்லாமல் இன்னொரு முறை என்னென்னு பார்த்தோம்னா, இறந்தவங்களிலிருந்து நம்ம வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரியே வேல்வை மட்டும் எடுத்து பதப்படுத்தி வச்சுருக்கிற பேர் ஹோமோகிராஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹோமோகிராஃப்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்காது, சில இடத்துல மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. குறிப்பிட்டு சில இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிஸ் இது மாதிரி கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வேல்வு அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்னவெல்லாம் டெஸ்ட்டு பண்ணணும், இல்லை என்ன மாதிரி உணவு முறைகள்லாம் இருக்கணும்னு பார்த்தா PTINRனு ஒரு டெஸ்ட்டு கம்பல்சரி பண்ணணும். அது எதுக்கு பண்ணுறோம்னா, நம்ம ரெகுலராக வேல்வு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வார்ஃபேரின் அல்லது அசிட்ரோம்னு 2 மாத்திரை கொடுப்போம். இப்போ இந்த 2 மாத்திரை எதுக்கு கொடுக்குறோம்னா பிளட் தின்னிங் மெடிசின். ஸோ இப்போ இந்த இது வந்து மாத்திரை அளவு எவ்வளவு இருக்குது உடம்புல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறது தான் PTINR டெஸ்ட். இந்த INR டெஸ்ட் வந்து நார்மலாக வந்து 2லிருந்து 3.5 வரைக்கும் அட்லீஸ்ட் இருக்கணும். 2.5 to 3.5ங்கிறது ஐடியல், அட்லீஸ்ட் 2க்கு மேலே இருக்கணும். இது வந்து டபுள் எஜ்டு ஸ்வார்டு மாதிரி. ஒரு சைடு 2க்கு கீழே போச்சுன்னா வேல்வில் கிளாட் ஃபார்ம் ஆயிரும். அதே 3.5க்கு மேலே போச்சுன்னா ப்ளீடிங் ரிஸ்க் அதிகமாகிடும். ஸோ நம்ம அதை அடிக்கடி டெஸ்ட் எடுத்து கரெக்டான அளவு இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து டோஸை 2 mg 3 mg 4 mgன்னு அதிகம் பண்ணிகிட்டே போவோம். ஸோ இப்போ இந்த மருந்து வந்து எவ்வளோ டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த டாக்டர்ஸ் வந்து எப்போ டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களோ அப்போ டெஸ்ட் எடுக்கணும். மாத்திரையை நடுவில் நிறுத்தவும் கூடாது. உணவு முறைகள் பார்த்தோம்னா இந்த வார்ஃபேரின் மாத்திரையோட இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய சில உணவுகள் இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா முட்டைக்கோஸ், கீரை வகைகள், முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு, மற்ற கறியில் இருக்கக்கூடிய லிவர் அதாவது ஈரல் வந்து கண்டிப்பாக அதில் வந்து வைட்டமின் K அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வார்ஃபேரின் அல்லது அசிட்ரோம் மாத்திரையோட எதிர்த்து வேலை செய்யும். ஸோ நம்மளுக்கு INR கீழே போகும், நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வரும். மற்றபடி நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ இருக்கும் பட்சத்தில் அதுக்கான உணவு பொருட்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி நம்மளுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் எலும்பு வந்து வீக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லிஃப்டிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் இருக்கணும். கம்ப்ளீட் ரெஸ்ட்னா அதுக்காக நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட்டுன்னு கிடையாது, இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணக்கூடாது. அதுதான் மெயின் நம்ம சொல்கிறது. ஏன்னா வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது இந்த காலர் போன் மூவ் ஆகும். இந்த மூவ் ஆகும்போது இந்த போன் வந்து வீக்காக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து டிரைவிங் எல்லாம் பண்ணக்கூடாது. டிரைவிங் வந்து 3 மாதத்துக்கே ஸ்ட்ரிக்ட்லேயே வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வண்டியில் எவ்வளோ தான் பார்த்து போனோம்னாலும் எதுக்கு யாராவது வருவாங்க, நம்ம அந்த மூவ்மெண்ட் வந்து ஜெர்க்கி மூவ்மெண்ட் ஒன்று வரும்போது திருப்பியும் அதே மாதிரி போன் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம வந்து டெய்லியும் குளிக்கலாம், சரிங்களா? சோப் போட்டு குளிக்கலாமான்னா அதுவும் சோப் போட்டு குளிக்கலாம், தலைக்கு குளிக்கலாம், ஸ்டெப்ஸ் ஏறலாம், அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் ரெகுலராக வாக்கிங் போவீங்கன்னா ரெகுலராக இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போவீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 1 கிலோமீட்டரில் ஆரம்பிங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க, அதுக்கப்புறம் திருப்பி வாக் பண்ணுங்கள். ஒரு 15 நாள் கழித்து 1.5 கிலோமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒரு மாதத்தில் 2 கிலோமீட்டர் மாதிரி வாக் பண்ணுங்கள். ஸ்லோவாக உங்கள் ஹார்ட்டை ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்பிட்வீனில் ஏதாச்சும் படபடப்பு வருது, தலை சுத்தல் வருதுன்னா டாக்டர் உடனே அணுகுங்க. வேல்வ் மாற்றினதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகலாமான்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகலாம். பட் அது வந்து நம்ம லங்கில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் பட்சத்தில், அதாவது சிவியர் பல்மனரி ஆர்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லும்போது ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணுறது அம்மாவுக்கு ரொம்ப நல்லது. இதே வந்து நம்ம வந்து நார்மலாக அறுவை சிகிச்சை பண்ண நிபுணர்கிட்டையும் ஒஜிஷியன் அதாவது மகப்பேறு மருத்துவர்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு அப்புறம் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா சில டைம் வந்து வேல்வு வந்து ரொம்ப பேடாக பாதிச்சிருந்தது, ஹார்ட் நல்லா வீங்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் எல்லா பேஷண்ட்டுக்கும் இது பொருந்தாது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம், பட் ஆனால் வந்து முறையாக வந்து ஆலோசனை பெற்றுட்டு அப்புறம் பண்ணுங்கள். மற்றபடி ஸ்விம்மிங் எல்லாமே பண்ணலாம், டிரைவிங் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வந்து வேல்வு சம்மந்தமான நோய்கள் அதுக்கான முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.